அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர் ஆதில். நீங்க எந்த ஊர்?
ஓகே, ஸோ குட் ஈவினிங். நாங்கள் இன்றைக்கு வந்து பாஸ் பேப்பர் ரிவிஷன் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் இப்போ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் எப்படி நாங்கள் பாஸ் பேப்பர் ஓரியன்டாக டார்கெட் பண்ணி ஷோர்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அது ரிலேட்டடானதை ஒருக்கா பார்த்து கொண்டு நாங்கள் அங்கால பேப்பர் என்ன மாதிரின்றதை பற்றி போவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்டாக வந்து பார்த்தீங்களா, இந்த டாபிக் 1ல் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு பெரும்பாலும் 4 to 5 கொஷின்ஸ் வந்து அதில் வருது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் பாடத்துக்கு நீங்கள் அங்கால வந்து பார்த்தீங்களா கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு அங்கால அடுத்தடுத்த செமிஸ்டர்லயும் இதுன்ற அடுத்தடுத்த இதை வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப அது எல்லாத்துக்குமே பேசிக் இன்ட்ரடக்ஷனா இது இருக்கும். அதாவது இந்த கம்ப்யூட்டர் சொசைட்டிக்கு பேசிக்கா இருக்கும். இங்க நாங்க பார்க்க போற விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா, அதாவது ஒரு கம்ப்யூட்டரை நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா, இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு பொருளை யூஸ் பண்ண போறீங்கன்னா அது என்ன மாதிரி இருக்கு, அங்க என்ன நடக்குது, என்ன மாதிரி நாங்கள் அதை செய்யணும். ஸோ அப்படியானதுல தான் நாங்கள் இங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஆம் இதுஜா, எலெக்ஷன்ல விசிட்டிங் லெக்சராக இருக்கேன். அண்ட் நாங்கள் இந்த சிஎஸ் பாஸ் பேப்பர் 3 to 4 BS வந்து நாங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம். இதுக்குள்ளேயே ஸ்பீடாகவே நாங்கள் அதை வந்து சட்ட வைஸாக பார்த்துட்டு ஒரு பேப்பர் அங்கால நாங்கள் ஃபுல்லாகவே செய்கிற மாதிரி செய்வோம். இப்போ நாங்கள் இந்த சாப்டர் வைஸாக நாங்கள் ஃபுல்லாக பார்த்து பார்த்து போவேக்கில் வந்து எல்லாருக்குமே சாப்டர்ஸ் ஓகேவா இருக்கும். இப்போ நாங்கள் ரிவைஸ் பண்ணி போட்டு போவேக்கில் சாப்டர் எல்லாமே கிளியராக இருக்கும். இப்போ சாப்டர் நோட்டை முடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட் நோட்டை, இப்போ சாப்டர் 1க்குரிய ஃபர்ஸ்ட் ஷார்ட் நோட்டை முடிச்சுட்டு நாங்கள் பேப்பரை செய்யக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக இருக்கும் உடனே. ஓகே, ஸோ நான் திருப்பி அடுத்தடுத்த டாபிக்கு போயிட்டு வந்து திருப்பி இந்த பாடத்தை பார்க்க சிலர் அதை மிஸ் பண்ணிடுறது திருப்பி. அப்போ நாங்கள் சாப்டர் 1 பார்த்துட்டு அதுக்குரியதில் பார்ப்போம். அப்படி பார்த்து கொண்டு போவோம். ஒரு பேப்பரை சாப்டர் வைஸ் இல்லாமல் ஃபுல்லாகவே ஓவராலாக பார்ப்போம் லாஸ்ட்ல. சரியா? ஸோ ஃபர்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன மாதிரி நாங்கள் இதை கொண்டு போகிறதுன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது பாடமே இந்த கம்ப்யூட்டர் டெஃபினிஷன் தான் ஓவராலாக. இங்கே நாங்கள் பார்க்க போகிறது என்னது, அதாவது நீங்கள் யூஸ் எல்லாருமே இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஸ்மார்ட் டிவைசஸுக்களால ஜாயின் பண்ணி இருப்பீங்க. அது ஃபோனாக இருக்கலாம், லேப்பாக இருக்கலாம், டப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு இதுக்கெல்லாம் ஜூமில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ ஜூமை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களா, என்ன நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விஷயத்த கொடுத்து தான் ஓப்பன் பண்ணி இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட கம்ப்யூட்டருக்கு. ஓகே, ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்தவரையும் ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுதண்டா, ஓகே, நீங்க ஒரு ஒர்க் பண்ணுதண்டா என்ன நடக்குது, என்னது, ஏதோ ஒரு விஷயத்த இல்ல ஏதோ ஒரு ரோ டேட்டான்னு சொல்றாங்க ஒண்ட வழங்குவாங்க. ஓகே, ஸோ அங்க ஒரு ப்ரொசஸ் நடக்குது. ஓகே, அங்க ஒரு ப்ரொசஸ் நடக்குது, அதாவது ஒரு முறை நடக்குது, ஒரு ப்ரொசஸ் நடக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் விளங்க இல்லை கிளியரா இல்லை, இல்லாட்டி மீனிங் தெரியல, ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும். ஸோ அப்படியானதில் இருந்துச்சுன்னா நீங்க சேட்ல கூட போடலாம். ஓகே, நான் அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி கொண்டு போவேன். கொஞ்சம் ஸ்பீடா போவோம், ஷார்ட்டா போவோம். இது பாஸ் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்டாயே போவோம். அவ்வளோத்துக்கு இதுல கிடையாது தானே. ஸோ எங்களுக்கு டார்கெட் பண்ணி போய்கொள்வோம். ஓகே, ஸோ அப்போ ஒரு கம்ப்யூட்டரை பொறுத்தவரை நாங்கள் என்னது, ஏதாச்சும் ஒரு டேட்டா, ஒரு டிவைஸை பொறுத்தவரை ஒரு டேட்டாவை வழங்குவோம். அப்படி கொடுக்கப்படுற டேட்டாவை தான், அதாவது அது கம்ப்யூட்டர் உள்ள எடுக்கிற டேட்டாவை தான் நாங்கள் என்னென்னு சொல்றோம், நாங்கள் அதை உள்ளீடு வழங்குறத ஒரு டேட்டாவை இன்புட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்புட் பண்ணிக்கல அங்க என்ன நடக்க போகுது, ஒரு ப்ரோசஸ், அதாவது ஏதோ ஒரு ப்ரோசஸ் நடக்குது. உங்களுக்கு ப்ரோசஸ் நடந்து ப்ரோசஸ்ண்டா என்ன, இப்ப நீங்க கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற, அதாவது நீங்க எதிர்பார்க்கிற அல்லது நீங்க கொடுத்த இன்புட்டுக்குரிய என்ன வெளியில வரப்போகுது, அவுட்புட் வரப்போகுது. என்ன வரப்போகுது, அவுட்புட் வரப்போகுது. ஓகே, ஸோ நீங்க இன்புட் கொடுக்குறீங்க, அவுட்புட் வருது. ஓகே, ஸோ அப்படி என்ன இங்க உள்ள என்ன நடந்திருக்கு, ஏதோ ஒரு
ஒரு விஷயம் நடந்தது அதுதான் நாங்கள் ப்ரொசஸ் சொல்றோம் நாங்கள். ஓகே, ப்ரொசஸ் சொல்றோம் நாங்கள். ஸோ இன்புட் கொடுக்குறோம், ப்ரொசஸ் நடக்குது, வெளில வருது. ஸோ இங்க நாங்கள் இன்புட் கொடுக்கறதுக்கு, அதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கு நீங்கள் உள்ளிட இன்புட்டை கொடுக்கறதுக்கு இன்புட் டிவைசஸை நாங்கள் யூஸ் பண்றோம். சில டிவைசஸை யூஸ் பண்ற நாங்கள் அதைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்றோம் நாங்கள்டா இன்புட் டிவைசஸ் சொல்லுவோம். ஓகே, அதைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்றோம் நாங்கள் இன்புட் டிவைசஸ் சொல்லுவோம். ஓகே, இன்புட் டிவைஸ். அது ஒரு டிவைஸ் மூலமா, ஒரு இன்புட் டிவைஸ் மூலமா தான் நாங்கள் என்ன செய்யறது, கம்ப்யூட்டருக்கு டேட்டாஸை கொடுக்க போறோம். ஓகே, டேட்டாஸை கொடுக்க போறோம், அதாவது ரோ டேட்டான்னு சொல்றோம் நாங்க. ஓகே, இப்ப நாங்கள் ஒரு விஷயம் இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று, இப்ப ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கப்படுதோ இல்லை ஏதாச்சும் ஒன்று செய்யறோம்னா என்னது புதுசா ஒன்றை செய்ய முற்படுற, இல்லாட்டி ஆல்ரெடி இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு எல்லாச்சும் எங்காச்சும் ஒன்றுக்கு சொல்யூஷனை காண வலிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நாங்கள் ஒரு சொல்யூஷன் எடுக்க வலிக்கிறோம், ஒரு ரோ டேட்டா. ஸோ இங்க ரோ டேட்டான்னு என்னத்தை சொல்றதுண்டா, நீங்க சில நேரம் தமிழ்ல இந்த எப்படி பார்த்திருப்பீங்கன்னா முறைவழிப்படுத்தப்படாத, அதாவது இதை நாங்கள் ப்ரொசஸ் பண்ணித்தான் எங்களுக்கு தேவைய மாதிரி ஃபில்டர் பண்ணித்தான் நாங்கள் என்னத்தை எடுக்க போறோம், அவுட்புட் டேட்டாவை எடுக்க போறோம். ஓகே, அவுட்புட் டேட்டா. ஸோ அப்படி வர அந்த எடுக்க போற அந்த அவுட்புட்டை தான், அது அவுட்புட் டேட்டான்னு சொல்றதுல இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். தகவல், இன்ஃபர்மேஷன். அதாவது இத சம்டைம் ஸ்டேட்மெண்ட்ல வர்றது, இந்த கேள்வி அடிக்கடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல வர்றது. ஸோ சில பேர் ரோ டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் வித்தியாசம் தெரியாமன்றது. இன்ஃபர்மேஷன்ன்றது ப்ரொசஸ் பண்ணப்பட்ட டேட்டாவை தான் நாங்கள் இன்ஃபர்மேஷன் என்று சொல்றோம் நாங்க. ஓகே, ஸோ இது என்னது தனிப்பட்ட ஒரு ரோ டேட்டா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஆளுட மார்க்ஸ், ஓகே, குறிப்பிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் மார்க்ஸ், இது நீங்க சம்டைம் பார்த்துருப்பீங்க. ஒரு 50 மார்க்ஸ், 40 மார்க்ஸ், அதே மாதிரி 35 மார்க்ஸ். ஸோ இப்படி உங்களுக்கு தெரியணும், இது ஒரு ரோ டேட்டா. ஆனா இதை வச்சு கொண்டு முடிவு நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இப்படி ஒரு டேட்டாவை வச்சுக்கொண்டு முடிவு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இல்ல. சோ நாங்கள் என்ன செய்யறோம், அதை வச்சு ஒரு ப்ரொசஸ் பண்ணி குறிப்புங்களுக்கு தேவையானதை எடுக்கிறோம். ஏன் இப்ப நீங்க பாத்தீங்களா 50 அண்டேக்குள்ள பாக்கல சில பேருக்கு இது ஒரு சில பார்வைக்கு இது என்னவா இருக்கும், குறைவா இருக்கும். ஒரு சில பார்வைக்கு இது என்னவா இருக்கும், கூடுதல் மாதிரி இருக்கு. சிலர் குறைவான்னு சொல்லுவினா, சிலர் இது கூட என்று சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லப்படுது, இல்ல ஏன் அப்படி வருது? ஏனென்றா இங்க பாத்தீங்கன்னா இது 50க்கு அண்டம் இருக்கலாம். ஒருவேளை இவர் 50க்கு 50யும் எடுத்திருக்கலாம், இல்ல 100க்கு 50யும் எடுத்திருக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்ப என்னென்ன மார்க்ஸ் தெரியாது. நார்மலா வேற வேற சப்ஜெக்ட் இது ஹை இது லோன்னு சொல்லிடாது. அப்ப என்னது, ஜஸ்ட் இது ஒரு டேட்டா. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இதை வச்சு ப்ரொசஸ் பண்ணித்தான் ஏதோ ஒரு வழியில ஒரு விஷயத்த ப்ரொசஸ் பண்ணித்தான் என்ன செய்யறோம், இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறோம். அதாவது அப்படி எடுக்கப்படுறத நாங்கள் யூசர்ஸ் பாக்குறதுக்காகவோ இல்லாத உணர்ந்து கொள்றதுக்காகவோ ஒரு டிவைஸை பாவிப்போம். அது அவுட்புட் டிவைஸ் என்று சொல்லுவோம். ஓகே, அதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம், நாங்கள் அவுட்புட் டிவைசஸ் என்று சொல்றோம். ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்தவரை டேட்டாஸை இன்புட் பண்றோம், அங்க ப்ரொசஸ் நடக்குது, டேட்டா அவுட்புட் வருது. அவுட்புட் பண்ணப்படுற டேட்டாவை நாங்கள் அவுட்புட் டிவைசஸ் மூலமா எடுத்துக்கொள்றோம். ஆனா இந்த டேட்டா அவுட்புட் டேட்டாவாயும் வரலாம். அதே நேரம் இங்க நாங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை உடனே வெளியிடுறதாயும் இருக்கும், அதே நேரம் ஸ்டோர் பண்றதாவும் இருக்கும், ஸ்டோர் டேட்டா. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரேஜஸ் என்னென்ன ஸ்டோரேஜஸ் இருக்கு? நார்மலா நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு என்ன பாவிக்கிற நாங்கள் கொமனா எல்லாருமே பென்ட்ரைவ் பண்ற ஒரு விஷயத்த சொல்லுவினோம். யா, பென்ட்ரைவ் சொல்லுவினோம். நிரம்ப இருக்கு, உங்களுக்கு தெரியும், நிரம்ப இருக்கு. ஹார்ட் டிஸ்க் இருக்கு, பென்ட்ரைவ் இருக்கு, சிடி இருக்குது, டிவிடி இருக்குது, அதே நேரம் மேக்னெட்டிக்
டேப் இருக்குது. ஸோ இப்படி நிரம்ப ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் அங்காளங்கள் அடுத்தடுத்த இதுல வந்து பார்ப்போம், பிரிச்சு பார்ப்போம். அதாவது என்னது solid based, அதே மாதிரி ஆப்டிக்கல், அதே மாதிரி இன்னொரு விதமா பிரிக்கலாம் பெர்மனன்ட் டெம்பரரி ஸ்டோரேஜஸ். ஸோ இப்படி நாங்கள் என்னென்ன ஸ்டோரேஜஸ், அதாவது என்னத்துக்கு வச்சிருக்கிற நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கும் குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட ஒரு நேரத்துல ஸ்டோர் பண்ணி எங்களுக்கு தேவையான டைம்ல கெட் பண்ணி எடுத்து பாவிக்கிறதுக்கு இந்த ஸ்டோரேஜஸ் நாங்கள் பாவிக்கிறோம் நாங்கள். சரியா? ஸோ அப்ப எங்களை பொறுத்தவரை என்னது கம்ப்யூட்டர்ண்டா ஒரு டேட்டாவை டேக் பண்ணுது, அதே நேரம் அதை ப்ரொசஸ் பண்ணது, இன்ஃபர்மேஷன்ஸை அவுட்புட் தருது. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கு. அதுகளுக்கு நாங்கள் ஸ்டோரேஜ் டிவைசஸை எடுக்கிறோம் நாங்கள். அதே மாதிரி இங்க நீங்கள் கம்ப்யூட்டருக்கு ஒரு டேட்டாவை கொடுக்கறதுக்கு டிவைசஸ் பார்த்து நாங்கள் இது எல்லாமே ஹார்ட்வேருக்குள்ள வரப்போகுது. அதே நேரம் இங்க என்ன நடக்க போகுது, இப்ப நான் உள்ள ப்ரொசஸ் நடக்குமான்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன். ஸோ ப்ரொசஸ்ன்றதுக்குள்ள நிரம்ப விஷயம் இருக்குது. முதல்ல கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகி ஒன்னா என்னது அதுக்குரிய சோஃபியாஸோ இல்லை அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன நடக்கணும், எது நடக்கணும், எதுக்கு அடுத்ததா எது நடக்கணும். இப்போ கொமனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேத்தமெட்டிக் ஈக்குவேஷன் கொடுக்குறீங்கன்னு வைப்பமே, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 5 + 6 - 3 × 5 இப்படி ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. எது நடக்கணும், இல்ல எதோட எது அடுத்ததா செய்யணும், அடுத்தது எது நடக்கும், எல்லாமே என்னது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வழங்குறவரை தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா சாஃப்ட்வேர்ன்னு சொல்லுவோம். ஸோ சாஃப்ட்வேர் என்னன்னா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நல்ல ஷார்ட்டா தான் இதுல கொடுத்துருக்கு உங்களோட எக்ஸாமை டார்கெட் பண்ணி. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் அண்ட் செகண்ட் செமிஸ்டர், அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்குரிய எக்ஸாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்சிக்யூ எக்ஸாம்ஸ் தான். ஓகே, ஸோ எம்சிக்யூ எக்ஸாம் தான். ஸோ அப்போ அந்த எம்சிக்யூ எக்ஸாமை நீங்கள் டார்கெட் பண்ணி ப்ரிப்பேர் ஆனீங்களா? ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு இதை ரெடி பண்ணி இருக்கிறேன். சரியா? ஓகே, இப்போ ஹார்ட்வேர் என்னது ஃபிசிக்கல் கம்போனன்ட்ஸ். இப்போ என்னது, இப்போ நாங்கள் பார்த்த ஃபிசிக்கல் கம்போனன்ட்ஸ் இன்புட் டிவைசஸ். ஓகே, இப்போ நான் இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் என்று சொல்றேன். இதுல இன்புட் டிவைசஸ் என்ன தெரியும் உங்களுக்கு? நார்மலா இன்புட் டிவைசஸ் கீபோர்ட். யா, குட். என்னது இன்புட் டிவைசஸ் அண்டேக்குள்ள உங்களுக்கு என்ன தெரியும்? கீபோர்ட். ஓகே, கீபோர்ட். அதே மாதிரி மவுஸ். என்னது டேட்டாவை நீங்கள் கம்ப்யூட்டர் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ற எல்லாமே இன்புட் டிவைசஸ் தான். அதே மாதிரி நீங்க வியூ பண்ணி பாக்குறதோ அது ரிலேட்டடானது எல்லாமே அவுட்புட் டிவைசஸ் தான். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் டிவைசஸ் இருக்குல்ல, நார்மலா மானிட்டர், டச் ஸ்கிரீன். இங்க நான் டச் ஸ்கிரீன் போடுக்க நீங்க யோசிக்கணும். நாங்கள் இப்ப நார்மலா எல்லா இதுல லேப்டாப் டச்ல இருக்குது, யாரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம். ஆனா பெரும்பாலும் போன் எல்லாருமே டச் ஸ்கிரீன். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க டேட்டாவை கொடுக்கறதுக்கு அடிஷனலா ஏதும் டிவைசஸ் பாவிக்கிறீங்களா? இல்ல, அதே டச் ஸ்கிரீன்ல தான் ப்ரெஸ் பண்றீங்க கீகளை. அதே மாதிரி பாக்குறது அவுட்புட்டை வர்றது, அதாவது வழங்கப்படுறத அவுட்புட்டை வர்றதையும் நீங்க அதே இதுலயே தான் பாக்குறீங்க ஸ்கிரீன்லயே. அப்ப டச் ஸ்கிரீன்ன்றது இன்புட்டாயும் வரும் அவுட்புட்டாயும் வரும், இன்புட்டாயும் வரும் அவுட்புட்டாயும் வரும். ஸோ கொஷின்ஸ் இதுல 3 விதமா கொஷின்ஸ் வரும். ஒன்று only input devices or only output devices. ரெண்டாவது கொஷின் both input and output devices. ஓகே, கவனமா பார்க்கணும். இல்லாட்டி must input devices or only input devices. இப்படி 2 கேட்டகரி, 2 கேட்டகரியா வருது. அதாவது இன்புட் டிவைசஸா மட்டும் இருக்கக்கூடியது, அதாவது இன்புட்டும் அவுட்புட்டும் டிவைஸா வரக்கூடியது. 3 இன்புட் டிவைசஸா இருக்கக்கூடியது, இன்புட் அண்ட் அவுட்புட் இன்புட்டும் அவுட்புட் டிவைசஸா வரக்கூடியது. அடுத்தது மஸ்ட்
இன்புட் டிவைஸ். ஓகே, போத் அல்லது மஸ்ட். அந்த கீவேர்ட்ஸை கவனமா வச்சிருங்க. இது பாஸ்ட் பேப்பர்ல அடிக்கடி வர்றது. போத் இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டும் சேர்ந்தது. மஸ்ட், ஒன்லியோ மஸ்ட் வர்றது. ஓகே, ஒன்லி இன்புட் டிவைசஸ். ஓ, கட்டாயம் இது மட்டும், அதாவது இன்புட் டிவைசஸா மட்டும். அண்டா நீங்க கொடுக்குற டிவைஸ் அவுட்புட் டிவைஸா இருக்கக்கூடாது. மேக்சிமம் இப்படிப்பட்ட கேள்வி 1 or 2 மாறி மாறி பேப்பர்ல வருது. இதுல எல்லாரும் சொல்றப்பல பார்த்தோன்னே இன்புட் டிவைசஸ் ஒரு பேர் கீறிடுறது. ஏன்னா ஆன்சர்ஸும் இருக்குதானே. இப்ப நீங்க எழுத சொல்லிக்க நான் ஃபுல்லா கொஸ்டினையும் பார்ப்பீங்க. இது அதுல இருக்கிற அந்த போல்டா ஏதாச்சும் போட்டாலும் இல்ல உங்களுக்கு அந்த டிவைசஸ் அண்டு வந்துட்டாலே அங்கே வாசிக்கிறீங்களா கொஸ்டினை. ஸோ அதுகளை கிளியரா இருங்க. நீங்க 2 பேப்பர்ஸ் ஒன்றோட 2 பேப்பர்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்களென்றாலே, இந்த பாஸ்ட் பேப்பர்ஸ் 2 எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்களென்றாலே கொஸ்டின் எப்படி வருதுன்றது பிடிபட்டுரும். ஓகே, கொஸ்டின் என்ன மாதிரி வருதுன்றத ஈஸியா செக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு நான் அந்த கொஸ்டின்ஸ் ஒருக்கா காட்டுறேன். டேக்கில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே, நான் கொஞ்சம் என்னென்ன இருக்குன்றத பார்த்துட்டு இதென்ன தான் ஓகேவா இருக்கு. ஸோ இதில் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் யூசர்ஸ் உள்ளது. யூசர்ஸ் மீன்ஸ் அந்த கம்ப்யூட்டர், அந்த சிஸ்டம், குறிப்பிட்ட அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ற பீப்புள்ஸ் எல்லாரையுமே நாங்கள் யூசர்ஸ் தான் சொல்றோம் நாங்கள். ஓகே, ஸோ அதில் இன்டர்னல் யூசர்ஸும் இருப்பினோம், எக்ஸ்டர்னல் யூசர்ஸும் இருப்பினோம். ஸோ அந்த வேர்டை கண்ணோன்னு இல்லை யூசர்ஸ் மட்டும்தானே, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் என்னது அந்த சிஸ்டத்தோட அதை உருவாக்குறதுக்கோ இல்லை அதை டெஸ்ட் பண்றதுக்கோ யூஸ் பண்ண அப்படி பார்க்குறவே இன்டர்னல் யூசர்ஸ் உண்டு. எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் அந்த அவுட், அதாவது வெளியே அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்றவ தனியே என்னது எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ற கிளைண்ட், அப்படியானவே தான் நாங்கள் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் சொல்றோம். ஸோ இன்டர்னல் யூசர்ஸ் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் பாருது. ஆனா இங்க யூசர்ஸ் காமனாக தெரிஞ்சிருந்தா ஓகே. ஸோ அப்போ கம்ப்யூட்டர்னா என்ன டிவை பார்த்துட்டோம். அங்கால ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பார்த்துனாங்க. ஸோ ஹார்ட்வேர்ன்ற மெயின் கேட்டகரிஸ் பார்த்தீங்களா என்னது, உங்களோட ப்ரொசஸர், மெமரி, இன்டிகிரேட்டிங் டிவைசஸ். ஓகே, ஸோ ப்ரொசஸரை பற்றி நாங்கள் பின்னாலே பார்ப்போம். என்னடா சிலது இன்டெலே, ஸோ அதில் பற்றி டீட்டெயில்ஸ். அடுத்தது என்னது ப்ரொசஸர், அது ரிலேட்டடானதுல நாங்கள் கூட பார்ப்போம். அதே மாதிரி இன்புட் டிவைசஸ். இங்க ஜென்ரலா நாங்கள் இன்புட் டிவைசஸோ அவுட்புட் டிவைசஸோ ஸ்டோரேஜ் டிவைசஸோ பார்த்துக்கணும் தான் போறோம். ஆனா உங்களுக்கு டாபிக் 4, 5, 6 மேபி. ஸோ தனியா இன்புட் டிவைசஸ், தனியா அவுட்புட் டிவைசஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி இப்போ இது பாஸ்ட் பிறகு வந்தோடனே நீங்க பார்த்துருப்பீங்க தானே. ஸோ அதுகள் எல்லாமே கிளாஸஸ் பொறுத்தவரை நாங்கள் ஃபர்ஸ்ட் இதுலயே அதுகளையும் சேர்த்தே கூட கிளியர் பண்ணி கொண்டு போறது. அந்த அங்கால கொண்டு போய் அதுக்கான நினைக்கிறேன் இல்லையா, கிளியர் பண்ணி கொண்டு போறேன். ஏன்னா இதுல வச்சே ஈஸியா வைக்கும் அந்த ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கால சிலது இருக்குது அவுட்புட் டிவைசஸ் இன்புட் டிவைசஸ்லயே பிரிச்சு அதாவது பிரிண்டர் வெரைட்டிஸ் மாதிரி, ஸ்கேனரோ இல்லாட்டி மோனிட்டரோ எல்சிடியோ. ஸோ அது ரிலேட்டடா அங்க என்ன நடக்குது, சில பேசிக் கம்போனன்ட். ஸோ அப்படியானதெல்லாம் சேர்ந்தபடி உங்களோட இன்புட் அவுட்புட் டிவைசஸுக்குரிய அந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்ப நாங்கள் கொமனா உங்களுக்கு தேவையானதுல பார்த்துக்கொண்டு போவோம். ஸோ என்னென்ன இருக்குது, ப்ரொசஸர், இன்புட் அவுட்புட் டிவைஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ இன்புட்டை வழங்க போகுது அண்ட் ப்ரோசஸ் இங்க நடக்க போகுது என்னது, சிபிஓ, மெமரி அண்ட் அவுட்புட் டிவைஸ். ஸ்டோரேஜ் எப்படி இருக்குதுண்டா, நாங்க ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணவும் போறோம். இப்ப நீங்க ஸ்டோர் பண்ணினதுல இருந்து எடுத்து ப்ரோசஸ் பண்ணவும் போறோம். ஸோ ஓகே, அதெல்லாம் எடுத்து நீங்க யாரோ இருக்குது. இந்த படத்தையே அப்படியே ஒருக்கா கேள்வியில போட்டு ஐ திங்க் இந்த 2 படத்துல ஒன்று யா அதான் இங்க என்ன வித்தியாசம், ஸ்டோர் பண்ணப்படுது, இங்க சிபிஎம் மெமரி சேர்த்து அங்க ப்ரொசஸ் என்ன நடக்குதுன்றத போட்டிருக்கோம், ப்ரொசஸ் பண்ணப்படுது அந்த டிசைன். ஸோ இது இந்த படமே அப்படியே ஒரு டைம் வந்தது. அதுல ஒரு சிலது அதாவது இன்புட்டுக்கோ ஸ்டோரேஜுக்கோ ஏபி போட்டுட்டு அந்த ஏபி என்னன்னு போட சொல்லி வந்தது. பேப்பர் வேலை சிம்பிள். பாஸ் பேப்பர் என்ன, எக்ஸாம் செமிஸ்டர் பேப்பர், எக்ஸாம் பேப்பர் சிம்பிள். அடுத்தது நீங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமி செகண்ட் செமி எம்சிக்யூன்றதால
சாரி. ஸோ என்னது, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, ஃபர்ஸ்ட் இயர்ல, முதலாவது இயர்ல 2.0க்கு மேல எடுத்தாத்தான், 2.0க்கு மேல ஜிபிஏ எடுத்தாத்தான் செகண்ட் இயருக்கு நீங்க அலோவ் பண்ணுவீங்க, அலோவ்ட் செகண்ட் இயருக்கு அக்செப்ட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல உண்மையாவே இது வலி ஈஸியா நீங்கள் சக்சஸ் பண்ணக்கூடியது. எம்சிக்யூ தான் ஃபுல்லாவே. ஆனா என்ன பிரச்சனை இங்க ஃபேஸ் பண்ணினோம்னா, லாஸ்ட் டைம்ல வந்து பாக்குறீங்க நீங்க பாடங்களை, மல்டி ஆன்சர்ஸ் இங்க வருது. அப்ப நீங்க ஒரு 4 ஆன்சர்ஸ் இருக்கேக்குல்ல, அதுல 2 சரி, இதுவும் இதுவும் சரியா வருதுண்டா, இங்க மார்க்ஸ் பிரிபட போகுது. இதுக்கு ஹாஃப், இதுக்கு ஹாஃபா. அப்ப நீங்க ஒன்று மட்டும் போடைக்குள்ள உங்களுக்கு ஹாஃப் மார்க்ஸ் தான் வரப்போகுது. சம்டைம் இந்த ரெண்டையும் போட்டுட்டு, இல்ல இந்த இந்த ஒன்றோட இந்த ரெண்டையும் போட்டீங்கன்னா ஜீரோ வந்துடும். அதாவது இதை விட மைனஸ்ல மார்க் சிஸ்டம் இல்ல, ஜீரோ வந்துடும். ஓகே. ஸோ மார்க் சிஸ்டத்தையும் கவனமா தெரிஞ்சு வச்சிருங்க. ஸோ என்ன மாதிரி மார்க்ஸ் வரும், இப்போ 5ல இத்தனை 3, இப்போ 5ல 3 சரியண்டா ஒவ்வொன்றுக்கும் 3ஆ பிரிச்சு ஒரு பங்கு வரும் மார்க்ஸ். அதே மாதிரி நீங்க ஒன்று சரி எடுத்துட்டு பிழையில ஒன்றை போட்டீங்கன்னா என்னண்டு வந்துடும், பிழை ரெண்டுக்கும், 2 பிழைக்கும் சேர்த்து ஒரு மார்க்ஸ், 2 சரிக்கும் சேர்த்து, அதாவது அங்க இருக்கிற சரிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மார்க்ஸ், அதே மாதிரி பிழை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மார்க்ஸ். ஓகே, பிழை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மார்க்ஸ். அப்ப 5 ஆன்சர்ஸ் வரைக்குள்ள நான் சும்மா சொல்றேன் பாருங்க, 3 சரி இருக்குது, 2 பிழையானது இருக்குது. அப்ப 2 பிழையானதுண்டா என்னண்டு வரும், ஹாஃப் ஹாஃப். அப்ப நீங்க இதுக்கு ஆன்சரை போட்டுட்டு மற்றது ரெண்டையும் பிள்ளையா ஒரு ஆன்சரை போட்டுட்டீங்கன்னு வைங்க, இத என்ன நடந்துடும், வந்தது வந்து போறது ஹாஃப். அப்ப மைனஸ்ல வராது. ஸோ ஜீரோ, 1/3 விடக்கூடிய வரைக்குல ஜீரோ வரப்போகுது. ஏன் இது மைனஸ் ஹாஃப் போகுது. அதே மாதிரி சில பேர் எம்சிக்கு ஒண்ணுன்னா ஓடி போய் பார்த்துட்டு ஒன்றை கீறிட்டு வந்துடுறது. ஸோ கொஸ்டின் வடிவா பாருங்க, முதல் பாட்டை வடிவா பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாசிங்க. மல்டி ஆன்சர்ஸா இல்ல சிங்கிள் ஆன்சரா, அப்புறம் எல்லாரும் சொன்ன வேண்டிட்டு ஓடி போய் மல்டி ஆன்சர் போடணும்னுட்டு பார்க்காதீங்க, சிங்கிள் ஆன்சரா பாருங்க, அதுல தெளிவா இருக்கும் எல்லாம். எல்லாருமே எக்ஸாம் பேப்பர் தந்தோடனே என்ன செய்துடுறது, ஓடி போனோடனே பேப்பர் கைக்கு வந்தோடனே என்ன செய்துடுற, உடனே மடிச்சிடுறது செகண்ட் பேஜுக்கு. அந்த வேலையை செய்யாதீங்க. உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் போட்டுன்றதுக்கு டைம் தருவினோம். ஸோ அதுக்குள்ள ஒரு அந்த ஃபர்ஸ்ட் முன் ஃபார்மா வாசிங்க தந்தோம். ஒரு ஒரு நிமிஷம் போதும் உங்களுக்கு. அதுல மெயினா ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸுக்குள்ளான வாரது. ஸோ அதை வாசிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். ஃபார் பொறுங்க காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2024. ஓகே, பாருங்க, இவ்வளவு தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா வரப்போகுது முன்னால. பாருங்க பாருங்க, ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் மல்டி சாய்ஸ். ஓகே, மல்டி சாய்ஸ் தெளிவா தானே போட்டிருக்குது. மல்டி சாய்ஸ் ஆன்சர்ஸ் 5, 1 or more correct answers. So bold ஆகி போட்டிருக்கணும். ஓகே, and the questions were -1 and +1 and என்னது நோ இன்கரெக்ட், மினிமம் மார்க் கொஸ்டின்ஸ் would be 0. அப்போ உங்களுக்கு நீங்க பிள்ளையானதை மட்டும் போட்டா மைனஸ் மார்க்ஸ்ல கழிபடுதுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ நீங்க பிள்ளையானதுக்கு மட்டும் போட்டீங்கன்னா மைனஸ் காஃப்னு யோசிக்கிறீல்ல. ஸோ +1ல இருந்து -1 இருக்க போகுது. ஆனா உங்களுக்கு மைனஸ்ல வரைக்குள்ள மார்க் வந்து 0வா தான் மினிமம், குறைஞ்சது 0வா இருக்கும். 0விட கூட எடுக்கல உங்களுக்கு கவுண்ட் ஆகும். ஓகே தானே. அண்ட் அதே நேரம் கொஸ்டின் செய்யலையே அந்த இப்போ எக்ஸாம் பேப்பர்ல மார்க் பண்ற அப்படியானதுல என்னங்க, அதே நேரம் மெயினான விஷயம் கால்குலேட்டர் அலவுட் இல்லை. ஓகே, கால்குலேட்டர்ஸ் நாட் அலவுட். ஓகே, நீங்க எல்லாரும் பாயில கொண்டு போய் அலவுட் இல்லைன்றதோ இல்ல முன்னாடியே வைக்கலாம், இப்போ அக்செப்ட் பண்ணிவிடும். ஆனா நான் முதல்ல சொன்னான், இதுல செகண்ட் பாடம், இந்த பாடத்துக்கு இஷ்யூ இல்லை, செகண்ட் டாபிக் உங்களோட என்ன பாடம் அது, உங்களோட கம்ப்ளிமெண்ட் அதுகள் எல்லாம் வர்றது. அதாவது நாங்கள் அவங்கள செகண்ட் பாடத்துல
நார்மலா கால்குலேஷன் அதுகள் செகண்ட் தேர்ட் வந்து லாஜிக் சர்க்கியூட் அப்படி அவளாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நான் இங்கே செய்யறவைக்கு கால்குலேட்டரை யூஸ் பண்ணாதீங்க, நீங்களே பெருக்குங்க. டெசிமல் வந்தாலும் பரவாயில்ல, பெருக்குங்க, பொறுமையா இருந்து பிரியுங்க. உங்களுக்கு ஆன்சர்ஸ் அங்கேதான் தரப்போயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரோடய பிரிச்சு போட்டு விடுறதா செகண்ட் நம்பரோட பிரிச்சு போட்டு விடுறாண்டு ஆன்சர்ஸை பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ அப்ப இங்க நீங்களும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் கொஷின் செய்யறதுக்காக ஆலையும். சரியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வருது பாருங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்படியான கொஷின்ஸ் எல்லாமே ஓகே. ஆனால் சில பேர் என்ன எதிர்ட்டு பக்கத்துல கால்குலேட்டர் வச்சா 1க்கு வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ வந்து பிளஸ் பண்ணி கால்குலேட்டர்ல கடவுள் போட்டுடுறது. அதே மாதிரி அந்த IEEE ஃபார்மேட்ஸ் வரைக்குள்ள எக்ஸ்போனன்ட் பார்ட் மெண்டிசா பார்ட் கணிக்கைக்கு எல்லாம் கடவுள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணாதீங்க, அப்பதான் நீங்க செய்யலாம். இல்லாட்டி உங்களுக்கு செய்யற மெத்தட் எல்லாம் வரும் மனசுல, ஆனா அந்த இடத்துல அந்த டைம்ல செய்யலாம போயிடு. ஓகே, ஸோ நாங்க பார்த்துட்டு வருவோம். சரிதானே? ஸோ இன்புட் ப்ராசஸ் CPU மெமரி, அவுட்புட் அண்ட் அதே நேரம் ஸ்டோரேஜஸ் ஸ்டோர் பண்ணலாம். அதே நேரம் ஸ்டோர் பண்ணல இருந்து கெட் பண்ணி எடுத்து நாங்கள் என்ன செய்வோம், ப்ராசஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் குறிப்பிட்ட எடுத்து. ஓகே, ஸோ அதுல ஸ்டோரேஜஸ் டிவைசஸ் இருக்குது, ஸ்டோர் டிவைசஸ் இருக்குது, அதில் நாங்கள் பார்ப்போம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் என்னது மேல பார்த்த கம்போனன்ட்ஸ் தான் CPU. CPU தான் என்னது, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகே, CPUன்றது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதாவது ஹியூமனுக்கு எப்படி பிரைன் இருக்குதோ, இப்ப எங்கட பிரைன் இப்ப நாங்க என்னதான் செய்தாலும் சொல்லும் என்னது, இது இங்க இருக்கு, நாங்க தான் யோசிக்கிறோம், இல்ல இப்படி செய்யணும், இதை உணர்றது எல்லாமே என்னது, பிரைன். சோ எல்லாத்தின் கண்ட்ரோலும் எங்க இருக்குது, பிரைன்ல. ஓகே, சோ நாங்கள் அதனால தான் பிரைன் ஆஃப் கம்ப்யூட்டர், CPU வந்து பிரைன் ஆஃப் கம்ப்யூட்டர் சொல்றோம் நாங்க. CPU பிரைன் ஆஃப் கம்ப்யூட்டர் சொல்றோம் நாங்கள். அதாவது ஹியூமன்ஸுக்கு எப்படி பிரைன் வந்து ஃபுல்லாவே கையாளுதோ, ஓகே, எல்லாத்தையுமே அதாவது சென்சஸ் எல்லாத்தையுமே என்னது, பிரைன் தானே கட்டுப்படுத்துது. நீங்க அதன் பேஜை கேட்டு தான் நடக்கிறீங்க, இல்ல அதுதான் உங்களை சிந்திக்க வைக்குது. சோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கும் CPU இருக்க போகுது. ஓகே, சோ இங்க CPUக்குள்ளதான் நாங்க 2-3 விஷயம் என்னது, CU இந்த CPUன்ற பாடா தான் என்னென்ன இருக்க போதுண்டா, CU ALU ரெஜிஸ்டர். CGUன்ற கண்ட்ரோல் யூனிட், அதாவது உள்ள இருக்கிற அந்த இதுல கண்ட்ரோல் பண்ற வேலையெல்லாம் CGU செய்யும். நாங்க பின்னால பார்க்க போறோமா, நான் இப்ப சொல்லி கொண்டு போறேன், விளங்காட்டி கேட்கலாம். ALUண்டா என்னது, அத்தமெட்டிக் லாஜிக் யூனிட். அதாவது உங்களோட அந்த அடிஷனோ கிரேட்டர் தேன் லெஸ் தேன் கம்பேரிசன், ஸோ அத்தமெட்டிக் இல்லை லாஜிக்கல் பேஸ்ட் அண்ட் ஓர் நோட், அது லாஜிக்கல் பேஸ்ட். ஸோ அப்படியானது எல்லாத்தையும் பார்க்க போறவர் இந்த ALUவா இருப்பார். ஸோ CGU ALU ரெஜிஸ்டர் இந்த 3 தான் CPUண்ட கம்பவுண்டா இருக்க போது பார்ப்போம். அடுத்தது மதர்போர்ட். மதர்போர்டை பொறுத்தவரை இதுதான் என்ன செய்ய போகுது, எல்லா கம்போனன்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்க போகுது. ஓகே, ஸோ மதர்போர்ட் ஆகலும் வழியா வந்து பாத்தீங்கன்னா அந்த மதர்போர்டுன்ற போர்ட்ஸ் அதுகள் எல்லாம் வரும். இப்ப என்ன என்ன நடக்கிறதுன்ற அந்த மாதிரி அது ரிலேட்டடானது தான் வர்றது ஒழிய மற்ற மாதிரி இதுன்றது இல்ல. பார்ப்போம் மதர்போர்ட். ஓகே மிஸ், இதுல கம்போனன்ட்ஸ்ங்கிற வார்த்தை வந்து பாகங்கள்ங்கிறத குறிக்குதா, அல்ல வேற எதுவும் கருத்து இருக்கா? அது இல்ல, கம்போனன்ட்ஸ்ன்றது அதிന്റെ பார்ட்ஸ் தான். நீங்க சொன்ன மாதிரி பகுதிகளோ இல்ல பாகங்களோ இல்லாட்டி அதுல இருக்கிற எல்லாத்தையும் தான் கம்போனன்ட்ஸ் சொல்றோம் நாங்க. அதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கிறதுல தான் கம்போனன்ட்ஸ் சொல்றோம் நாங்க. ஜஸ்ட் அது பியூர் தமிழ்ல நீங்க பாகங்கள் சொல்றீங்க, யா பகுதிகள் பாகங்கள் அப்படி சொல்லலாம். ஓகேவா? ஓகே. ஓகே ஃபைன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் மதர் போர்ட். ஸோ நான் நார்மலா சொல்றேன். இப்போ இதுல பிசிக்கலா வந்தவைக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களோட ஸ்டடி சென்டர்ல வந்து ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களோட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் உங்களுக்கு காட்டிருப்பேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னது, இதுல எல்லா போர்ட்டுமே இங்க தான் என்ன செய்வது, கனெக்ட் ஆகுது. ஓகே,
ஸ்லாட்ஸ், இதுல இருக்கிற ஸ்லாட்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தது இப்ப நீங்க போர்ட்டுகள் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த சைட்டால பார்க்க தெரியும். இதுல இருக்கிறது தான் போர்ட்டுகள் என்று சொல்லுவோம். ஓகே, சீரியல் போர்ட், யூஎஸ்பி போர்ட், நீங்கள் கூட வச்சா நார்மலா உங்களோட லேப்ல சைட்ல இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இங்க இருக்கிறதுல தான் நாங்க என்னது போர்ட் என்று சொல்லுவோம். ஸோ எல்லாம் சேர்ந்தது, எல்லாம் கனெக்டா இருக்கிறத நாங்க மத போர்ட் சொல்றோம். நாங்க கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் மத போர்ட்னு சொல்றோம். நாங்க இதுதான் அந்த சிபியூ சாக்கெட். இதுக்குதான் நாங்க சிபியூ இது ரன் பண்றாங்க. சிபியூ சாக்கெட் இது அண்ட் ரோமுக்குரிய ஸ்லாட். ஸோ இப்படியானது எல்லாமே இந்த மத போர்ட்ல தான் இருக்க போகுது. அதாவது இந்த மத போர்ட்ல தான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்க போகுது கம்போனன்ட்ஸ். அடுத்தது மெயின் மெமரி, ரெம். ஓகே, இங்க இருக்கிற மெயின் மெமரி வந்து பாத்தீங்கன்னா ரெம். நாங்க ஜெனரேஷன்ஸ் பார்க்கல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சேர்ந்து. இது வந்து ரெம். ரெம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அது மாதிரி தான், சேம் தான். ஆனா ரெம் விரிவாக்க ரெண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லும். ஓகே, ரெண்டம் ஆக்சஸ் மெமரி. ஓகே, ரெண்டம் ஆக்சஸ் மெமரி. ஓகே, ஸோ இது வந்து என்னவா இருக்கும், மெயின் மெமரி. அதே நேரம் இதை நாங்கள் volatile மெமரின்னு சொல்றோம். நாங்கள் volatile. ஓகே, அதாவது volatile மெமரி என்றால் ஆவியாகக்கூடியது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு விஷயத்த செய்து கொண்டிருக்கிறீங்க, ஒரு பவர் கட் வருது. ஓகே, ஒரு பவர் கட் ஒன்று வருது. இது சம்டைம் ஒரு ஸ்னாரியோவா தந்துட்டு கேட்கிறது. பவர் கட் ஒன்று வந்துட்டு அப்ப என்ன நடக்குது, நீங்க ஆல்ரெடி செய்து கொண்டிருந்தது திருப்பி நீங்க ஒன் பண்ணிக்கலையோ அங்க இல்ல, ரேஸ் ஆயிட்டுது. அதுதான் நாங்க இந்த ஆவியாகிறதுன்னு சொல்றோம். நாங்க எழுத அழிகிறது இல்ல. சோ இப்படி பாவக்கட்டோ இல்ல சோ அப்படியான இதுகள்ல இப்ப என்ன சொல்ல மின்தடை அதுகளால அந்த என்னது அழிவடைகிறதைத்தான் நாங்கள் volatile மெமரி என்று சொல்றோம். volatile என்று சொல்றோம். ஓகே, சொல்லலாம் ரெம் ஒரு volatile மெமரி. அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட ஆக்சஸுக்கு, அந்த கணக்குள்ள குறிப்பிட்ட ஆக்சஸுக்கு மட்டும்தான் நாங்கள் அதை யூஸ் பண்றோமே. இல்லாட்டி ஒரு கேள்வி வந்துருமே, நாங்கள் அப்ப வேற வேற ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் நாங்க, அந்த மாதிரி வரும். ஏன் ஏன் நாங்கள் அப்படி எல்லாம் யூஸ் பண்றோம், எங்களுக்கு அப்படி ஒன்றும் தேவை இல்லையே, இதுலயே எல்லாத்தையும் இப்ப மெமரியிலேயே எல்லாத்தையும் போட்டு போகலாமே என்ற மாதிரி இருக்கும். என்னது அது அந்த குறிப்பிட்ட கணப்பொழுதுல எடுத்து நாங்கள் ப்ரோசஸ் பண்ற அப்படியானது தான் இந்த ரெம்மை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மெயின் மெமரியா யூஸ் பண்றாங்க. ஓகே, நிரம்ப காலத்துக்கு பேசிட்டே இதுல ஸ்டோரேஜ் வந்து அதிகமா இல்லை, பட் ஸ்பீடா இருக்கு. சில பேருக்கு அந்த ஸ்பீடுக்கும் ஸ்டோரேஜுக்கும் கன்ஃபியூஸ் ஆகுறது. நீங்கள் ஏதாச்சும் ஒன்றை ஞாபகம் வச்சிருங்க, ஒன்றில் ஸ்பீடை ஞாபகம் வச்சிருங்க, ஸ்பீடோட இல்ல ஸ்டோரேஜோட ஞாபகம் வச்சிருங்க. ஸ்பீட் கூடினது ஸ்டோரேஜ் குறைவா இருக்கு. ஓகே, ஸ்பீட் கூடினது ஸ்டோரேஜ் குறைவா இருக்கு. அதை பார்க்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப நான் சும்மா ஒரு ஸ்னாரியோவா சொல்றேன், நீங்க சும்மா ஞாபகம் வச்சுங்க. ஒரு பெரிய ஒரு பக்கெட்ல, ஓகே, ஒரு பெரிய ஒரு பக்கெட் இருக்குது. நீங்கள் பல்கா நிரம்ப போல்ட்ஸ் அதுகள் போட்டிருக்கு. ஓகே, ஸ்டோரேஜ் கூட இருக்குது. ஸோ நீங்க அதுல எடுக்கிறீங்களா, கெட் பண்ணி எடுக்கிறீங்க. எடுக்கல இங்க இருந்து போயிட்டுல என்ன செய்யணும், நிரம்ப அக்சஸ் பண்ணணும். எந்த போல் இந்த போல் இந்த போல் அக்சஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் சில ஷார்ட்டிங் ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குது. நான் இப்ப கொமனா சொல்றேன். ஓகே, ஸோ அக்சஸ் பண்ணணும். அப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸ்பீட் குறையும். அப்ப ஸ்டோரேஜ் கூட ஸ்பீட். இப்ப ஸ்டோரேஜ் கொஞ்சமா இருக்குது, இதுக்கு 2 போல் தான் போடணும். என்னது, வந்த உடனே அக்சஸ் பண்ணி கொண்டு போகணும். ஸ்பீட் கூடவே இருக்கு. இது நான் சொல்றது நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக, அந்த அந்த ஸ்னாரியோவை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஸ்டோரேஜ் குறைவா இருக்கிறது ஸ்பீட் கூடவாயும், ஸ்பீட் குறைவா இருக்கிறது ஸ்டோரேஜ் கூடவாயும் இருக்கு. ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு செட்டை ஞாபகம் வச்சிருந்தீங்களாலே ஓகே. ஓகே, ஏதாச்சும் ஒரு செட்டை ஞாபகம் வச்சிருந்தீங்களாலே ஓகே, சரியா. சில நேரம் அந்த ஓர்டர் அப்படியே வாரது, எது சரியான ஓர்டர்ன்னு கேட்டு வாரது. ஆஹ்
ஸோ நாங்கள் பார்க்கல நார்மலா ஸ்பீட் கூடினது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டரா இருக்கும். அதை விட ஸ்பீட் கொஞ்சம் குறைவா இருக்கிறது ஓகே என்னவா இருக்குமெண்டா உங்களோட கேஷ் மெமரி கேஷ் மெமரி. ஓகே இது ஸ்பீட் கூட. ஸோ அதை விட ரேம் ஸ்பீட் குறைவா இருக்கும். அதாவது ரெஜிஸ்டரை விட கேஷ் குறைவு, கேஷை விட ரேம் குறைவு. மாறி சொல்லி கொண்டு போறேன்னா கூடினதுல இருந்து குறைஞ்சதுல கொண்டு போறேன். அதை விட ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்பீட் குறைவா இருக்கும். அண்ட் அங்கால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட என்னது நார்மலா டேப்போ இல்லாட்டி செகண்டரியோ ஸோ அப்படியானது எல்லாமே கீழே இருக்கும். ரிப்பீட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து எக்ஸாம்பிள் ஒரு 10 நானோ செகண்ட் இருந்தா சாரி 1 நானோ செகண்ட் அளவுல இருந்தா இது ஒரு 10 நானோ செகண்ட். இங்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 நானோ செகண்ட் இப்படி ஸ்பீட் வந்து போக போக குயிக்கா இருக்கும், குயிக்கா அக்சஸ் பண்ணும். ஆனா ஸ்டோரேஜை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பைட் 12 பைட் அப்படி இருக்குதுண்டா. இது ஹேஷ் மெமரி ஒரு 12 MB அந்த லெவலில் இருக்கு. இது ரேம் வந்து ஒரு ஒரு 8 GB, கொமனா 8 GB தானே, 8 GB. இது ஹார்ட் டிஸ்கை பொறுத்தவரை இப்போ 2 TB எல்லாம் வந்துட்டு இது பெற இதோட டிஸ்டேப் எல்லாமே கொஞ்சம் ஸ்டோரேஜ் கூடவா யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஏதாச்சும் ஒரு ஆர்டர்ல ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஓகே ஓகே. ஸோ அப்போ CPU, மதர் போர்ட் அண்ட் மெயின் மெமரி அண்ட் பவர் சப்ளை ஓகே அண்ட் எக்ஸ்பான்ஷன் கார்ட்ஸ் அதாவது VGA, சவுண்ட் கார்ட், லேன் கார்ட், டிவி கார்ட் ஸோ இப்படியானதுகள் இருக்குது. சேர்ந்தது தான் உங்களோட அந்த இதுக்குள்ள வரப்போகுது. அண்ட் அடுத்தது இன்புட் டிவைசஸ். ஸோ இன்புட் டிவைசஸை பொறுத்தவரை மவுஸ், கீபோர்ட், ட்ராக் போர்டு. மவுஸ் ட்ராக் போர்ட்லாம் கிட்டத்தட்ட ஜோய்ஸ்டிக், கேம் பேட், அதே மாதிரி ஸ்கேனர். அதாவது நீங்க அந்த குறிப்பிட்ட அந்த கம்ப்யூட்டருக்கோ குறிப்பிட்ட டிவைஸுக்கு நீங்க கொடுக்குற இன்புட் என்னத்தால கொடுக்குறீங்களோ அது எல்லாமே இன்புட் டிவைசஸ் தான். சில பேர் ஒரு சில பேருக்கு சின்ன ஒரு டவுட் வர்றது ஸ்கேனர் அவுட்புட் டிவைசஸ் தானே. ஒரு சில பேர் கேட்டிருக்கணும் என்ற கிளாஸ் ஸ்கேனர் என்னண்டா உண்மையாவே நாங்க ஸ்கேன் பண்ணிட்டு என்ன செய்யறோம், பிரிண்ட் பண்ணியோ இல்லாட்டி சாஃப்ட் காப்பியாயோ எடுக்கிறோம். சாஃப்ட் காப்பியாயோ இல்ல ஹார்ட் காப்பியாயோ எடுக்கிறோம். அந்த வேலையை செய்ய போறது எதுவா இருக்குமெண்டா உங்களோட பிரிண்டரா இருக்கு. ஓகே ஸோ நாங்கள் ஸ்கேனரோட ஜாயின் பண்ணி பிரிண்டரை பாவிக்கிறபடியா நேரடியா நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலையே அது ஸ்கேன் பண்ணித்தானது ஏதாவது அவுட்புட் டிவைசஸ் அந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. ஓகே ஸோ ஸ்கேனரை பொறுத்தவரை நீங்க என்னத்தை கொடுக்குறீங்களோ அதை ஸ்கேன் பண்ணும். ஆனா யூசர் அதை பார்க்க போறது என்னமோ சாஃப்ட் காப்பியாயோ இல்ல ஏதாவது ரிலேட்டடா ஹார்ட் பவுண்டாயோ பிரிண்ட் பண்ணி வர்றது தான் நீங்க பாக்குறதா இருக்கும். ஓகே ஸோ அப்ப ஸ்கேனர் வந்து இன்புட் டிவைசஸ் ஆயும் பிரிண்டர் வந்து அவுட்புட் டிவைசஸ் ஆயும் இருக்கும். பிரிண்டர் நீங்க நார்மலாயே இப்ப நார்மலோட கொடுத்து கூட பிரிண்ட் பண்ணுவீங்க. பட் ஸ்கேன் பண்ணினதையும் நாங்க ரெண்டு சைடு நாங்கள் இப்படி ஒரு வடிவில தான் எடுக்கிறேன் நாங்கள். ஓகே இப்படி ஒரு வடிவில தான் எடுக்கிறேன் நாங்கள். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்களா என்னது அவுட்புட் டிவைசஸ் அண்ட் மைக்ரோஃபோன்ஸோ டிஜிட்டல் கேமராஸோ வீடியோ கேமராஸ் அதுகள் எல்லாமே இன்புட் டிவைசஸ். அது உங்களுக்கு தெரியும் நார்மலாவே நாங்க இன்புட் பண்றது பார்க்குறது எல்லாமே இன்புட் டிவைசஸ் தான். அண்ட் அதே மாதிரி அவுட்புட் டிவைசஸை பொறுத்தவரை மொனிட்டரோ LCD பேனலோ அதே மாதிரி பிரிண்டர், ஸ்பீக்கர். இங்கேயும் அதே மெத்தட் தான், ஸ்பீக்கர் அண்ட் மைக்ரோஃபோன். மைக்ரோஃபோனை பொறுத்தவரை உள்வாங்கும் சவுண்ட உள்வாங்கிறதா இருக்கு. நாங்கள் கேட்க போறது என்னதுல ஸ்பீக்கர்லயா இருக்கும். நாங்க கேட்க போறது ஸ்பீக்கர்லயா இருக்கும். ஸோ மைக்ரோஃபோன்ல உள்வாங்கிறத தான் நாங்கள் ஸ்பீக்கர்ல கேட்கறதா இருக்கும். ஸோ அப்ப அது இன்புட் டிவைஸ் ஆயும் இது அவுட்புட் டிவைசஸ் ஆயும் இருக்கு. நீங்க பாடமாக்காம ஒன்றோட ஒன்று ரிலேட்டடா நீங்க ஒன்றை கொடுக்கல. இப்ப கீபோர்ட்ல நீங்க ஒன்றை என்டர் பண்றீங்க, அப்ப என்னத்துல பாக்குறீங்க, மானிட்டரோ LCDயோ பாக்குறீங்க. மவுஸ்ல ஒன்றை என்டர் கொடுக்குறீங்க, என்ன பாக்குறீங்க, கேம் பேட்டோ ஜோய்ஸ்டிக்ல பிளே பண்றீங்க. ஸோ அதை எதை பார்த்து நீங்கள் அதை பண்றீங்க இல்ல என்னது அவுட்புட்டா வருது அதை நீங்க எங்க பாக்குறீங்க. அப்படி பாத்தீங்கன்னாலே அந்த டிவைசஸையும் ஈஸியா பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அந்த டிவைசஸையும் ஈஸியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது எது இன்புட் எது அவுட்புட் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர். அதான் நான் சொன்னேன் ஹியூமன் பிரெயின் மாதிரி என்ன செய்யுது. ஹியூமன் பிரெயின் என்ன செய்யுது, டேட்டாவை ரிசீவ் பண்ணது, ப்ராசஸ் பண்ணது, கண்ட்ரோல் பண்ண, அவுட் பண்ணது. அதே நேரம் இன்ஃபர்மேஷன்ஸை
ஷார்ட் டேர்மோ லாங் டேர்மோ என்ன செய்யுது ஸ்டோர் பண்ணுது. ஆனா ப்ரொசஸரும் கியூமன மாதிரி தான் இதைத்தான் செய்யுது. ஓகே, இதேதான் அங்க நடக்குது. பட் என்ன வித்தியாசம்டா, இப்ப கியூமனை பொறுத்தவரை இவ்வளவு காலமா, அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏ பேஸ்ட் ரொம்ப வந்துட்டுது. ஆனா ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தான் இப்ப அங்கேயும் இங்கேயும் இருக்கு. அதான் அந்த பேரியளவுல டிஃப்ரெண்டாவே இருக்குது. என்னது, கியூமனை பொறுத்தவரை ஹியூமன் தானாவே திங்க் பண்ணும். அதாவது இன்னோவேட்டிவ், புதுசா உண்ட திங்க் பண்றதுன்றது இங்க மெயின் விஷயம் இல்ல. புதுசா உண்ட திங்க் பண்றது. ஓகே, புதுசா உண்ட திங்க் பண்றது ஹியூமனால முடியும். ஆனா கம்ப்யூட்டரை பொறுத்தவரை இப்ப நாங்க உண்ட சர்ச் பண்ண சொல்றோம்டா அதை சர்ச் பண்ணி தருது தான். ஓகே, உண்ட சர்ச் பண்ண சொல்றோம்டா அது சர்ச் பண்ணி தருது தான். ஆனா அது என்னட்டு சர்ச் பண்ணி தருது, ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு இருக்கிறது இல்ல ஆல்ரெடி இருக்கிறதுல லேர்ன் பண்ணி, ஓ அதுல இருக்குதான் என்ன செய்யும் உங்களுக்கு புது ஒண்ட எடுத்து தருமே ஒழிய தானா திங்க் பண்ற அந்த இது அங்க இல்லை. அது ஒன்றுதான் நீங்க என்ன செய்ய போகுது, டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஓகே, கான் திங்க் ஓ லேர்ன். ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்றதா இருக்கும் இந்த என்னது என்னவா இருக்கும், ஜஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையோ அதை ஃபாலோ பண்றதா தான் இருக்கு. ஓகே, ஸோ அதனாடித்தான் சில இடங்கள்ல சொல்லிக்க இந்த சில பேர் இப்ப முந்தித்தான் அந்த ஸ்கூல் வழியோ ஒப்படை கொடுத்தா இல்லாட்டி ஏதாச்சும் அசைன்மெண்ட் கொடுத்தா, ஸோ அப்படியான டைம் எல்லாம் என்ன செய்யணும், புதுசு புதுசு புதுசா ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அது காமனா இருக்கு. இப்ப அது கொஞ்சம் குறைஞ்சான்னு வருது. என்ன ரீசன்டா, அதை கொடுக்கறதுக்கு பெருசா இப்ப டீச்சர்ஸ் மாதிரி விரும்புறதும் இல்லை. மெயின் ரீசனு நேர வாரது நிரம்ப டூல்ஸ் இருக்கு. இந்த சேட் ஜிபிடி நிரம்ப இருக்கு. கொஷனையே காப்பி பண்ணி அப்படியே கொடுக்கறது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5 to 10 மினிட்ஸுக்குள்ளேயே ஃபுல்லாகும். 5 to 10 மினிட்ஸும் தேவையில்லை, ஒரு 1 to 2 மினிட்டே போதும். பட் நீங்க அப்புறம் அதுல இருந்து ஏதாச்சும் ஃபில் பண்ணி எடுக்கிறதுனால ஒரு 1-5 மினிட்ஸ் போதும். அப்படியே காப்பி பண்றது, அப்படி போடுறது, அப்படியே பிரிண்ட் பண்றது. யாருக்கு மார்க்ஸ், யாருக்கு வளர போகுது பிரெயின், கம்ப்யூட்டருக்கா? இது உண்மையாவே ஒரு த்ரெட்டும் தான். பட் சில இடத்துல இது பெஸ்ட், ஆனா சில இடத்துல இது பெஸ்ட். என்ன ரீசன் என்றா, அதை நாங்க யூஸ் பண்ணிக்கல. எது என்னவா இருந்தாலும் நாங்கள்லாம் சரி பிள்ளையை தானே தெரிஞ்சு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ஆழமா போக கூடாது. ஓகே, ப்ரோக்ராமிங் டைம் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். ஏன்டா இப்போ நீங்க அதுதான் நான் இங்கேயும் சொல்றேன், நான் டிரெக்டா பாடமாக்காதீங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு படியுங்க. அப்பதான் உங்களுக்கும் கொஞ்சம் என்னத்துக்காண்டி செய்யறோம், இது தனியா டிகிரி, இது டிகிரி எடுத்தா போதும் அப்படியான கன்செப்ட் இதுல இருக்காதீங்க. இதுல நிரம்ப இருக்கு. நீங்க டிகிரி முடிச்சா மாஸ்டர் செய்யலாம், அங்கால பிஎஸ்சி செய்யலாம். அதுக்குள்ள நிரம்ப போஸ்டுகள் ஒர்க், நிரம்ப பெஸ்டான ஒர்க்ஸ் இருக்குது. இல்ல சில வேறு வேற பாத்துகள் இருக்குது உள்ளே. ஸோ அப்ப நீங்க அதுக்குள்ள அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு லேர்ன் பண்ணிட்டு போங்க. தனியா இதண்டு டிகிரி எடுத்தா போதும் அப்படி இதண்டாதீங்க. ஓகே, ஸோ நாங்கள் இதுக்குள்ள வருவோம். ஓகே, ஸோ அப்ப இதை பொறுத்தவரை என்னது, திங்க் பண்ணாது ப்ரோக்ராம் பண்ணப்பட்டதோ இல்லை ப்ரோக்ராம் பண்ணதோ இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சுதான் அது என்ன செய்ய போகுது, ப்ரொசஸ் பண்ணப்பட போகுது. ஸோ இதுல மேஜர் மேனுஃபேக்சர்ஸ் ப்ரொசஸர் இன்டெலும் ஏஎம்டியும் அண்ட் அதர்ஸும் இருக்கு. ஸ்பார்க்கோ, பவர் பிசி அதில் எல்லாமே இருக்குது. ஸோ நான் இடையில ஒரு கேப் வரைக்குள்ள உங்களுக்கு இன்டெல் ஏஎம்டி என்ன மாதிரி ப்ரொசஸர்ஸ் அது ரிலேட்டடான ஒரு இதை உங்களுக்கு நான் இடையில ஒருக்கா செய்து விடுறேன். ஸோ இப்போதைக்கு அது டைம் எடுக்க வேண்டாம். என்னது எது ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணது, அடுத்தது என்ன வந்தது, ஸோ ஏன் எப்படி வந்தது, ஏன் ப்ரைஸ் கூடவா இருக்குது, ஸோ ஏன் இதா இருக்கு. ஸோ அப்படியான நாங்கள் கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ஆர் பிரேக் வரைக்கல டேக்கில் சும்மா போர் அடிக்க அப்போ அந்த டைம்ல நான் உங்களுக்கு அதுக்காக சொல்றேன். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ரோசஸ் இருக்கா. அங்கால பார்த்தீங்கன்னா மெமரி. ஸோ மெமரியை பொறுத்தவரை மெயின் மெமரி ரேம், இது volatile மெமரி. volatile மெமரி என்னது, losses data when power off ஆகிக்கல பார்க்கடாயிக்கல டேட்டா லோஸ் ஆயிரும். ஸோ அதுதான் volatile மெமரின்னு சொல்லுவோம், ஆவியாகும் தன்மை.
அதே மாதிரி ரீட் ஆர் ரைட் ரெண்டுமே இருக்கும். அண்ட் டெம்பரரி ஸ்டோரேஜ், அதாவது அந்த குறிப்பிட்ட கம்ப்யூட்டர் நடக்க ப்ரோசஸ்க்காக நாங்கள் யூஸ் பண்றதா இருக்க போகுது. டெம்பரரி டேட்டாவை டெம்பரரி ஸ்டோரேஜஸ் தான் இருக்க போகுது அந்த ப்ரோசஸிங்காக. ஓகே. அண்ட் அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்மை பொறுத்தவரை நான் volatile ஆனா ரீட் ஒன்லி. அதோட பேரே வந்து பாத்தீங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி. ஸ்டோர்ஸ் பயோஸ் என்ன பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். அண்ட் ஜிமோஸ் volatile அண்ட் பேட்டரி பவர்டா இருக்க போகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் டிவைஸை பொறுத்தவரை டேட்டாவை என்விரான்மெண்ட்ல இருந்து ரிசீவ் பண்றதா இருக்க போகுது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துனாங்க. அட் த சேம் டைம் அவுட்புட் டிவைஸை பொறுத்தவரை ப்ரோசஸ் பண்ணப்பட்ட டேட்டாவை ஷோ பண்ணி பார்க்கறதுக்கு இருக்க போது பார்த்துனாங்க. அண்ட் நீங்க டச் ஸ்கிரீன் அண்ட் ஃபீட்பேக் ஜோய்ஸ்டிக் வந்து இதுதான் என்னது போத் இன்புட் அண்ட் அவுட்புட்டா இருக்க போது. நீங்க பார்க்கலாம், அதே நேரம் ரெண்டையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இன்புட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும், அவுட்புட் அதாவது ஷோ பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஸோ ரெண்டையும், அதாவது நீங்க அவுட்புட் வர்றதையும் அதுலயே தண்டக்கூடிய மாதிரி இருக்கும், நீங்க கொடுக்குறதையும் அங்கேயே கொடுக்குறது. ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே அங்க நடக்கிறதா இருக்கும். அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்தவரை பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் அண்ட் டெம்பரரி ஸ்டோரேஜ் ரெண்டு பார்க்கலாம். பெர்மனன்ட் ஸ்டோரேஜை பொறுத்தவரை ஏன் நாங்கள் பெர்மனன்ட் ஸ்டோரேஜஸ் விரும்புற நாங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷன் போடுறத பற்றி யா நான் அவருக்கு நான் கண்டக்ட் பண்றேன் சார். நான் அவருக்கு நான் உங்களுக்கு ஒரு கண்டக்ட் பண்றேன். அது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி இது வேணா அவருக்கு கண்டக்ட் பண்ணணும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சில பேர் எக்ஸாமுக்கு என்ன மாதிரி அப்ளை பண்றேன்னு கேட்டிருந்தீங்க. நான் இடையே ஒருக்கா அதை பற்றி சொல்றேன்னா லாஸ்ட்ல ஒருக்கா சொல்றேன். சில பேர் சொல்றேன், பட் நீங்க இருக்கிற டவுட்ஸ்னா கேட்டுக்கணும். ஓகே. ஸோ ரெம் அண்ட் ரோம் இப்படி இருக்குல்ல. நீங்கள் நான் இப்ப என்ன கேட்டேன்னா யா டேட்டா லாஸ் ஆகாம ஏன்டா இருக்கிறது பெர்மனன்ட் அங்க ஸ்டோரேஜ் எந்த யா ஏன் பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் தேவைன்னு கேட்டீங்க மிஸ். யா 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 அதுல ஒரு ஆன்சர் போட்டிருந்தாங்க. அதுதான் சொன்னேன். ஓகே ஓகே. டேட்டா லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஆன்சர் போடுவோம். ஓகே ஓகே குட். ஸோ அதாவது நாங்க நீண்ட காலத்துக்கோ இல்லாட்டி இடையில நாங்க ப்ரோசஸ் பண்றதுக்கோ இல்ல தேவையான டைம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கோ இப்ப குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்கள் இதன்றோம். ஸோ அப்படியானதுக்காக நாங்க அந்த ஸ்டோரேஜஸ் பெர்மனன்ட் ஸ்டோரேஜஸ் யூஸ் பண்ற நாங்கள். அதாவது நேரம் லார்ஜ் சைஸ் ஆஃப் டேட்டாஸ் நாங்கள் அடக்கிறதுக்கும் அதை நாங்கள் யூஸ் பண்ற நாங்கள். ஓகே. அண்ட் அதே நேரம் இங்க RAM ரோம் பார்த்துனாங்க டைப் ஆஃப் ஸ்டோரேஜஸ். என்னது இதுல 3 டைப் ஆஃப் ஸ்டோரேஜஸ் இருக்குது. இது நாங்கள் பெர்மனன்ட் ஸ்டோரேஜஸ் சொல்றோம் நாங்க. என்னது மேக்னெட்டிக், ஆப்டிக்கல், சாலிட். ஓகே. ஸோ மேக்னெட்டிக் இதுக்குள்ளதான் நம்மளோட ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க், சிப் டிஸ்க் எல்லாமே வரும். ஆப்டிக்கலை பொறுத்தவரை இந்த ஒளி உருவாதுகள் ஒளி, அதாவது நீங்க சிடில பார்த்தீங்கன்னா ஒரு சைனிங்கா இருக்கும் ஒளி உருவது. ஸோ அதை நாங்க ஒப்டிக்கல்னு சொல்றோம் நாங்க. சிடி ரோம், டிவிடி, ப்ளூரே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒப்டிக்கலுக்குரியது. சொலிட் ஸ்டேட்ண்டா உங்களோட ஃபிளாஷ் டிரைவோ எஸ்டி கார்டு இதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொலிட் ஸ்டேட்டா இருக்கும். மேக்னெட்டிக் பேஸ்ட் ஆனது மேக்னெட்டிக் அண்ட் ஆப்டிக்கல் அண்ட் ஒளி பேஸ்ட் ஆனது ஆப்டிக்கல் அண்ட் அதே நேரம் சொலிட் ஸ்டேட். ஸோ இந்த 3 இதுகள் இருக்கு. அதே நேரம் உங்களோட எக்ஸ்பேன்ஷன் கார்டோ கேபிள்ஸ். ஓகே. ஸோ கார்ட் பிளக், அதாவது மதர் போர்டு சொல் விஜிஏ சவுண்ட் எதர்நெட் கார்டு டிவி யூஎஸ்பி பிளக் மதர் போர்ட்ல அப்போ கார்டு. ஸோ அதே மாதிரி கேபிளை பொறுத்தவரை டேட்டா கேபிள் இருக்கு. என்னது நீங்கள் ஆடியோ வீடியோ யூஎஸ்பி இதற்குரிய கேபிள்ஸ். அதே நேரம் எக்ஸ்டர்னலை பொறுத்தவரை ப்ளூடூத், இன்ஃப்ராரெட், வைஃபை இதுகள் எல்லாமே இருக்கும். நீங்க வயர்லெஸ்ல இதுகளை பார்க்கலாம். அடுத்தது வந்து கேசஸ் அண்ட் பவர் சப்ளை. ஸோ கேஸை பொறுத்தவரை இதுல வந்து குறைவு, ஆனா தெரிஞ்சு வச்சிருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎக்ஸ் மினிமிட் ஃபுல் டவரோ இப்படி இருக்கு. இதுல சில இமேஜஸ் பார்த்தா தெரியும். ஸோ இப்படி நம்ம கேசஸ் வந்து இருக்குது. ஸ்லிம் டிஸ்டாப்போ இல்லாட்டி ஏடிஎக்ஸ் டவரோ இல்லாட்டி மிட் சைஸோ. ஸோ இப்படி இந்த சைஸ் இருக்குது. இது என்னது நாங்கள் நார்மலா எல்லா கம்யூனிட்டியும் ஹோல்ட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ இன்க்ளூட் ஸ்பேஸ் ஃபார் மதர் போர்ட், ட்ரைஸ், பவர் சப்ளை அண்ட் சுவிட்சஸோ எல்இடிஸோ போர்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ கேசஸ் இதுல பெரும்பாலும் எல்லாருமே இப்ப அந்த லேப்டாப்போடய இருக்கிறபடியா அந்த இதுகளை பற்றி புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு.
ஓகே. ஸோ அப்படி இருக்கிறது தெரிஞ்சா நீங்கள் ஸ்கூல் வழியே பார்த்துருப்பீங்க உங்களோட. நீங்க இப்ப இது படிக்கிறீங்கன்னா ஒரு ஆஃப்டர் 3-4 இயர்ஸ் அண்டைக்குள்ளேயும் உங்களோட கம்ப்யூட்டர் லேப் வழியவோ இல்ல ஸ்கூல் வழியோ ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்துல பார்த்துருப்பீங்க. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்களா உங்களோட என்னது டிரைவ் பேஸ், அதாவது ஃப்ளாப்பியோ இல்லை சிடிவிடி 5 3 இன்ச்சஸ் இருக்கு. அண்ட் பவர் சப்ளை யூனிட்டுக்குள்ள பவர் கனெக்டர்ஸ் என்னது மினி பிளாக் பவர் மொலைக்ஸோ அல்லது ஏடிஎக்ஸ் பயோட் அது பவர் கேபிள்ஸ் அது. ஓகே. இதுல உங்களுக்கு எந்த அளவு வோல்டேஜ் இந்த மாதிரி அப்படியெல்லாம் வராது கேள்வி. அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க. நான் உங்களுக்கு தேவையானதுல செலக்ட் பண்ணி கொண்டு போறேன். ஓகே. அண்ட் பட்டன்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ், அதாவது பவர் பட்டன், ரீசெட் பட்டன், பவர் ஆஃப் ஒன்னுக்கு பாவிக்கிற பட்டன் பவர் பட்டன், ரீசெட் பட்டன். அதே மாதிரி என்னது எல்இடிஸ் டு பவர் அண்ட் ஹெச்டி ஆக்டிவிட்டி, அடுத்த இன்டர்னல் ஸ்பீக்கர். ஸோ அதே மாதிரி ஃபேன் ஸ்பீட் டிஸ்பிளே. ஸோ இப்படியானது வந்து இது வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் தான், எல்லாருமே அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ இவ்வளவு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது பேசிக் கம்போனன்ட்ஸ், அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல என்ன நடக்குது, அதுக்கு என்னென்ன தேவை, அங்க என்ன நடக்கிறதுக்கு என்னென்ன டிவைசஸ் தேவை, எதை வச்சு கொடுக்க போறோம், எதை வச்சு எடுக்க போறோம், என்ன நடக்குது, இவ்வளவு தான் இங்க வர போறது. ஓகே. இனி நாங்கள் பார்க்க போறது வந்து பாத்தீங்களா இந்த கம்ப்யூட்டரின் வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி எல்லாத்துக்கும். ஓகே. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இன்ட்ரெஸ்டா போகும். நான் கொஞ்சம் தேவையான மட்டும்தான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சோ என்னது ஃபர்ஸ்ட் என்னதுக்கு இதுல வந்து பாத்தீங்களா இந்த டெக்னாலஜின்ற வளர்ச்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு கம்ப்யூட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அபாகஸ் தான். இதுகள் கேள்வியில வாரது ஐ திங்க் இதுல நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி தரலாம். இனிய கெட் பை கெட் செக் யூனிபேக் இது வரைக்குமானது நோமலா கொஷன்ஸ்ல வாரது. ஓகே. இது வரைக்குமானது நோமலா கொஷன்ஸ்ல வாரது. ஸோ நான் ஜெனரேஷன் பேஸ்டா பார்க்கலாம், அவங்க 3 பேருக்கு எதாவது ரிவைஸ் பண்ணா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அபாகஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் டிவைஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் டிவைஸ். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்கலின் என்னது பிளேஸ் பெஸ்காலால் உருவாக்கப்பட்டது என்ன மெக்கானிக்கல் அடிங் மிஷின், அதாவது அட் மட்டும். ஓகே. அடிஷன் மட்டும் இருந்தது. அதே நேரம் அடா லவ்லஸ் தான் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர். ஓகே. ஸோ அவர் வந்து அந்த சால்ட் பேபேஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணவர். அவர் அதுல ஃபர்ஸ்ட், அவர் தான் முதலாவது ப்ரோக்ராமர். அண்ட் பஞ்ச் கார்ட்டை உருவாக்கினவர் ஜோசப் ஜாக்வர்ட் அண்ட் அனலிட்டிக்கல் என்ஜின் சார்ல்ஸ் பபேஜ். அண்ட் இது வந்து ஒரு ஜெனரல் பர்பஸ் டிசைன். ஜெனரல் பர்பஸ் என்னது எல்லாமே கொமனா செய்யற மாதிரி இருக்கும் அங்க இருந்த எல்லாமே. ஓகே. இல்லாட்டி நாங்கள் எது கொண்டு போவோம், எம்ப்ராய்டரி வைஸுக்காக கொண்டு போவோம். ஸோ இது வந்து ஜெனரல் பர்பஸ் டிசைனா இருக்கும், தனிப்பட்டது இல்லாம கொமன் எல்லாருக்கும் செய்யறதா இருக்கு. ஓகே. ஸோ அங்காலே பார்ப்போம் இருக்கட்டும். ஸோ நாங்கள் இதை பார்த்ததுல நான் உங்களுக்கு ஜஸ்ட் இன்றைக்கு சாம்பிளுக்கு இந்த இதுல என்னென்ன கேள்வி வருதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்க இப்ப படிச்சதுக்கு வராட்டியும் சிலதுகள் வரும். ஓகே. பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரேஷன்ஸ் இனி பார்க்க போறோம். இது வந்து அடுத்த டாபிக் புரியுது. தேர்ட் கேள்வி, ஃபோர்த் கேள்வி பாருங்க என்ன சொல்லிருக்கு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். இது காமனா தான் கேட்டிருக்குது. ஓகே. இது வந்து காமனா தான் கேட்டிருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். என்னது இதுக்குள்ள நீங்கள் காமனா இன்புட் அண்ட் அவுட்புட்டா வர்றதையும் தந்திருந்தா போடலாம். ஓகே. காமனா இன்புட் அண்ட் அவுட்புட்டா இருக்கிறதையும் காமனா போடலாம். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் அவுட்புட் கீபோர்ட் மவுஸ் எல்லாமே இன்புட் டிவைஸ், கீபோர்ட் மவுஸ் எல்லாமே இன்புட் டிவைசஸ். அப்ப என்ன வரப்போகுது, குட்ஸ் ஆனா என்னது மானிட்டர். நாங்க பார்த்தது அவ்வளவுதான் வந்திருக்குது. மேல பார்த்துனாங்க, எங்க பார்த்துனாங்க என்னது கீ அவுட்புட் மானிட்டர் பிரிண்டர் என்னது ஸ்பீக்கர், மானிட்டர் பிரிண்டர் ஸ்பீக்கர். பாருங்க அப்புறம் மெட்டலாம் வராங்க மானிட்டர் பிரிண்டர் சாரி பிரிண்டர் ஸ்பீக்கர். ஸோ பாருங்க டிஸ்பிளே மானிட்டர் ஸ்பீக்கர். மைக்ரோஃபோன் என்னது ஸோ சிடி ஆன்சரா வரப்போகுது. அடுத்தது என்னது கேட்டிருக்கு, இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் volatile ஸ்டோரேஜ். volatile நான் volatile. volatile என்றா என்னது ஆவியாக கூடியதான் volatile சொல்றாங்க. மெயின் மெமரி என்னது ரெம் ஒரு volatile மெமரி. பென் டிரைவ் எல்லாம் ஆவியாகுமோ இல்லை, நீங்கள் இப்போ ஒருக்கா
போட்டுட்டு அதுல இருந்து டேட்டாஸ் எடுக்கிறீங்க, அதாவது பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பவக்கட்டானா அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற டேட்டாவோ இல்ல ஆர்ட்ஸ்ல டேட்டா ரேஸ் ஆகுதா? இல்ல. சோ அத வந்து என்னது, நான் volatile. ஓகே, நான் volatile. சோ இப்படி கொஞ்சம் கேள்விகள் இருக்குது. நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு இன்னென்ன நம்பர் ஃபர்ஸ்ட் சாப்டருக்குரியதண்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவேன். அதே நேரம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, டென்த் கம்போனன்ட், நோட் கம்போனன்ட், இதுகள் தான் மெயினா. பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நோட் கம்போனன்ட். நாங்க சிபியோட கம்போனன்ட் பார்த்தோன்னே போயிடுறது. அதே மாதிரி தான் இந்த கேள்வியும் என்னது, உங்களோட நார்மலா இந்த கேள்வியுமே ஒன்லி முன்னாடி இதே மாதிரி போல்டா ஒன்லி இன்புட் டிவைஸ், போத் இன்புட் டிவைஸ். ஸோ அப்படி வர்றது, போத் இன்புட் அண்ட் அவுட் அந்த மாதிரி வர்றது. நாங்க பின்னாடி பின்னாடி பேப்பர் பார்க்கல, அதுகளையும் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே நாங்கள் இதில் பார்த்தாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் இதில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஷார்ட்டாக நாங்கள் முடிச்சுட்டு அங்கால என்னென்ன கொஸ்டின் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குரியான்னு பார்த்து பின்னால் கடை பேப்பரை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட் செய்யறதுக்கு டைம் தேவையில்லை. நீங்க ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்தீங்களாண்டாலே ஓகே. அங்கால தான் நாங்கள் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா போறபடியா கொஞ்சம் செய்து செய்து போயிட்டு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அப்போ இதுகளுக்கு டைமை வச்சு மினிக்கிடாம அங்கால கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் அந்த எக்ஸாமை பற்றி கேட்டிருந்தீங்க. உங்களை வந்து பார்த்தீங்களா, 1 மினிட் எங்க இதுல ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்களா, உங்களோட என்னது செமிஸ்டர் எக்ஸாம் நோட்டீஸ் இருக்குல்ல, இதுல கவனிச்சு கொள்ளுங்க. பட் செமிஸ்டர் இதுல உங்களோட ஃபுல்லா இந்த பிடிஎஃப்லயே, ஓகே, இந்த பிடிஎஃப்ல நான் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல போட்டிருந்தோம். 1 மினிட். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்களா லாஸ்ட்ல பாருங்க, இங்க இருக்குது பாருங்க, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் உண்டு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் உண்டு. இதை கிளிக் பண்ணினீங்களா, இதுல உங்களோட ஐடி, ஓகே, உங்களோட ஐடி நீங்கள் கொடுக்கணும். ஐடி வந்து என்ஐசி. ஓகே, பாஸ்போர்ட் கொடுத்துருந்தா நீங்க பாஸ்போர்ட் கொடுங்க, இல்லாட்டி என்ஐசி. ஓகே, என்ஐசி. ஓகே, ஸோ என்ஐசியை கொடுத்து இங்க இண்டெக்ஸ் நம்பர் சில பேர் கேட்டிருந்தீங்க. இண்டெக்ஸ் நம்பர்ண்டா என்னன்னு கேட்டிருந்தீங்க. இண்டெக்ஸ் நம்பர் உங்களோட ஐடியில இருக்குது. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்ற ஓட ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா அட் ஆயிடும். இண்டெக்ஸ் நம்பர் உங்களோட ஐடியில இருக்கு. ஓகே, ஸோ அது ரெண்டையும் கொடுத்து நீங்கள் ஓபன் பண்ணினீங்களா, அதுல உங்களோட கொஸ்டின் 1 மினிட் அது வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகே, அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தா தான் நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி செய்து காட்டலாம். ஓகே, ஸோ இதுல உங்களோட இதையும் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் ஃபார்ம். ஓகே, ஸோ பர்சனலா யாருக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நான் உங்களுக்கு அதில் வச்சு உங்களோட ஓப்பன் பண்ணி செய்து காட்டுறேன். ஐ மீன் நீங்க இன்ஸ்டிடியூட் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அதில் 2-3 பேர். ஸோ அவைக்கு இன்ஸ்டிடியூட்டாலே செய்து தருவோமா, இஷ்யூ இல்லை, இன்ஸ்டிடியூட்டாலே செய்து தருவோம். ஸோ மற்ற விளையாக்களாக இருக்கும் டவுட்ஸ் இருந்தால் ஒரு கால் பண்ணி வேணும்னா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க லாகின் பண்ணினாலே சப்ஜெக்ட் வைஸா லோட் ஆகும். நீங்க சப்ஜெக்ட்ஸை டிக் பண்ணி எங்க எக்ஸாம் எழுத போறீங்க டிக் பண்ணி சப்மிட் பண்ணி ஆன்லைன்லேயே பே பண்ணலாம். ஓகே, ஸோ பே பண்ணீங்கன்னா ஓகே. அதுல சஹானா, நான் உங்களுக்கு டுமாரோ இதை முடிக்கிறத கண்டக்ட் பண்றேன். ஓகே, ஒரு கடைக்குள்ள இப்போ பாக்குறேன். ஸோ உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி விடுறேன். மற்றவைக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இருக்காங்க இது 2 பேரில் கேட்டிருந்தீங்க, இன்ஃபார்ம் பண்ணியிருந்தவே அதில் இருக்க உங்களுக்கு சேர்த்து தருவோம். ஓகே, ஸோ இதுல ஏதாச்சும் வெளியாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் வேண்டா கால் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. இதுல நீங்க நார்மலா போனாலே உங்களுக்கு பேப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, மிஸ் ஒரு சின்ன விஷயம் உண்டு. அதுல இந்த மார்க் பண்ண சொல்லிக்குது, இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்களா அல்லது செல்ஃப் ஸ்டடியான்ற மாதிரி, அது என்னத்துக்காக கேட்டீங்க மிஸ்? யா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸா தான் கேட்டிருக்குது.
செல்ஃப் ஸ்டடின்னு போடலாம், அதுல பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க இன்ஸ்டிடியூட் படிச்சா அந்த குறிப்பிட்ட இதுகள் பைலோஸ்ல லோட் ஆயிரும், ஸோ அப்படியும் போடலாம். ஆனா அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க எங்க கவனமா இருக்கணும்னா சப்ஜெக்ட் எங்க நீங்கள் எடுக்க போறீங்கன்றத வேறு வேறு இடங்களை போய்தன்ற அந்த எங்க சென்டர் ரெண்டு கேட்டிருக்கும். சில பேர் கிளம்பு யூனிதான் என்று போன லாஸ்ட் இயருக்கு முதலிய ஒரு இது சில பேர் செல்ஃபாய் செய்துடுறதான சில பேர் கால் பண்ணிருந்துச்சுன்னா எந்த சென்டர் ரெண்டு கேட்க கிளம்பு யூனிதான் நினைச்சு கொண்டு கிளம்பண்டே போட்டிருந்தது வேற வேற டிஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலி அவ சென்டரை தான் கேட்டது, இவே எக்ஸாம் எங்க செய்ய போய் நம்மன்றதை கேட்டதுக்கு கிளம்பண்டு போட்டுட்டு வந்துட்டோம். உண்மையாவே உங்களோட இதுல இப்ப ஜெஃப்னா யூனிலையும் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு எக்ஸாம் செட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கேண்டி சென்டர் இருக்கு. ஸோ அப்ப சென்டரை நீங்க கவனமா போடுங்க. மற்றதுகள் உங்களுக்கு சென்டர் உங்களோட டீட்டெயில்ஸ் ஓகே, அதுதான் மெயின். மற்றது இன்ஃபர்மேஷன்ஸ் ஜஸ்ட் கலெக்ட் பண்ண அவ்வளவுதான். ஓகே, இஃப் எனி டவுட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷன் இதுன்ற அந்த ஷார்ட் நோட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்கள் கலந்து போவோம். இதுலேயே கொஞ்சம் இன்னும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நாங்கள் ஈஸியாக ஒரு 2-3 கொஷின்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பேப்பர்லையுமே கடனை பார்த்துட்டு அடுத்தடுத்த இதுக்கு மிஸ் போகலாம். அங்கால தான் எங்களுக்கு டைம் கூட எடுக்கும். ஓகே, ஸோ மிஸ் நெக்ஸ்ட் செஷன் கண்டினியூ பண்ணுவோம். ஒரு நீங்களும் ஒரு ரிவைஸ் பண்ணி கொண்டு வாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ.